श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானா தேசிகன் திருவடிகளே சரணம். கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான். வந்தே பிருந்தாவனசரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீ ஜெயந்தியில் தோன்றி பிருந்தாவனத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு ஆக்கியர்களுக்கு மிகவும் பிரியமாயிருந்த வனமாலையை அணியாக கொண்ட பரம்சோதியை வணங்குகின்றேன் என்று நம் தூப்புல் வள்ளல் கூறுகின்றார். சந்திர வம்சத்தில் யது என்ற பிரசித்தி பெற்ற மன்னர் இருந்தார். அந்த வம்சத்தில் வசுதேவர் தோன்றினார். கண்ணனுக்கு தந்தையாக போகின்ற காரணத்தால் இவர் பிறந்த போது தேவலோகத்தில் துந்துபி ஆனகம் என்ற வாத்தியங்கள் முழங்கின. எனவே வசுதேவருக்கு ஆனதுந்துபி என்ற பெயர் வந்தது. முற்பிறவியில் சுரபி, அதிதி என்பவர்கள் மானிடப் பிறவியில் ரோஹிணி, தேவகி என்று தோன்றி வசுதேவருக்கு மனைவியானார்கள். முன்பிறவியில் காலநேமியாக தோன்றியவன் இப்பொழுது கம்சனாக தோன்றினான். இவன் தேவகியின் ஒன்றுவிட்ட சகோதரன். வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணம் முடிந்தது. உடன் அவர்கள் இருவரையும் தேரில் அமர்த்தி தானே சாரதியாக தேரை ஓட்டிச் சென்றான். அப்போது ஒரு அசிரீரி வாக்கு மூலமாய் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கும் 8வது குழந்தையால் தனது உயிருக்கு ஆபத்து என்று அறிந்தான். அவர்களை உடனே சிறைச்சாலையில் அடைத்தான். அவர்களுக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் உடனேயே கொன்றான். 7வது குழந்தையாக ஆதிசேஷனை தோன்ற சில மாதங்கள் கழித்து அந்த கருவை எடுத்து வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோஹிணியின் கர்ப்பத்தில் யோக மாயையினால் சேர்க்கப்பட்டது. கர்ப்பம் கலைந்து விட்டதாக கம்சனிடம் சொல்லப்பட்டது. 8வது கர்ப்பமாக கண்ணன் ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் வடமதுரையில் சிறைச்சாலையில் அவதாரம் செய்தான். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ சுகபிரம்மம் கண்ணனின் பிறப்பை எவ்வாறு ஸ்தோத்திரம் செய்கின்றார் என்று பார்ப்போம். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைதூரிய கிரீட குண்டல திஷா பரிஷ்வக்த சகஸ்ர குந்தளம் உத்தாம காஞ்யங்கத கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. அழகிய தாமரை போ கண்கள், 4 திருக்கைகள், சங்கு சக்கரம் கதையை ஏந்திக் கொண்டு வட்சஸ்தலத்தில் மகாலட்சுமியும் கௌஸ்துபமும் மிளிர வசுதேவருக்கு கண்ணன் காட்சி அளித்தான் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்ராகிருதமாய் தோன்றும் குழந்தையை பார்த்து வசுதேவர் சாதாரண மானிட குழந்தையாக மாற வேண்டும் என்று பிரார்த்திக்க குழந்தையும் தனது சொரூபத்தை மாற்றிக்கொண்டது. ராமபிரானைப் போல் கண்ணனும் தந்தை சொல் மீறாதவன் ஆனான். பிறந்த குழந்தை உடனே பேச ஆரம்பித்தது. தன்னை கொண்டு கோகுலத்திற்கு சென்று அங்கு நந்தகோபனின் மனைவி யசோதையின் அருகில் தன்னை வைத்துவிட்டு அங்கு இருக்கும் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு தேவகியிடம் சேர்ப்பிக்குமாறு கூறியது. உடனே வசுதேவரும் அந்த நடு இரவில் குழந்தையை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். சிறைச்சாலையில் கதவுகள் தானே திறந்து கொண்டன. சிறை காவலர்கள் மயங்கி கிடந்தனர். ஆதிசேஷன் குடையாக வர பெரு வெள்ளமாக இருந்த யமுனை நடந்து செல்லும் அளவிற்கு வழிவிட்டு பகவத் கைங்கரியத்தில் தானும் பங்கு கொண்டது. வசுதேவர் நந்தகோபனின் கிரகத்திற்கு சென்று கண்ணனை யசோதை அருகில் வைத்துவிட்டு அங்கு இருந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு திரும்பினார்.
சிறையில் குழந்தையின் அழுகுரல் கேட்டதும் கம்சன் ஓடி வந்தான். அந்த குழந்தையின் காலை பிடித்து தூக்கி வாளால் வெட்ட முயன்றான். யோக மாயையான அந்த குழந்தை அவனை காலால் உதைத்து ஆகாயத்தில் சென்று, உன்னை கொல்வதற்காக ஒருவன் ஏற்கனவே பிறந்து விட்டான் என்று கூறி மறைந்தது. கம்சன் பித்து பிடித்தவன் போல் ஆனான். தனது மந்திரிகளோடு கலந்து ஆலோசித்து அவனது ராஜ்யத்தின் எல்லைக்குட்பட்ட இடங்களில் அப்போது பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். முதலில் பூதனையை அனுப்ப முடிவு செய்தனர். ஆனால் கோகுலத்திலோ நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் அளவிட முடியாத மகிழ்ச்சி. அனைவரும் ஆனந்த கடலில் மூழ்கினார்கள். கண்ணன் அவதரித்ததை பெரியாழ்வார் பிள்ளை தமிழில் வர்ணிக்கின்றார். ஒவ்வொரு பருவத்தையும் 10 பாசுரங்களில் வர்ணிக்கின்றார். அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் என்று குறிப்பிடுகிறார். நேரடியாக ரோஹிணி நட்சத்திரம் என்று குறிப்பிட்டால் கம்சனால் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று பயம். பொங்கும் பரிவால் பெரியாழ்வார் என்று பெயர் பெற்றவராயிற்றே. தன்னை யசோதியாக பாவித்து கொண்டு மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி என்று தொட்டிலில் இட்டு தாலேலோ என்று பாடுகின்றார். அவருக்கு திருக்கோஷ்டியூர் வடமதுரை ஆயிற்று. கண்ணன் கேசவன் பிறந்தவுடன் ஒருவருக்கு ஒருவர் எண்ணெய் சுண்ணத்தை தூவிக்கொண்டு ஹோலி பண்டிகையை போல் கொண்டாடினார்களாம். கீழே எல்லாம் ஒரே சேராய் போய் அதில் விழுந்து ஓடுவார்களும் விழுவார்களும் பாடுவார்களும் ஆடுவார்களுமாய் ஆயிற்று ஆய்ப்பாடி என்கின்றார். குழந்தை கண்ணன் வானில் இருக்கும் நிலா தனக்கு வேண்டும் என்று கேட்டு அழுகிறான். ஆழ்வாரும் சாமபேத தான தண்ட முதலியன செய்து அம்புலியை கூப்பிடுகிறார். தண்டொடு சக்கரம் சார்ந்தம் ஏந்தும் தடக்கையன் கந்துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான். உண்ட முலைப்பால் அரா கண்டாய் உறங்காவிடில் விந்தனில் மன்னிய மாமதி விரைந்தோடி வா என்கின்றார். மேலும் சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை இகழேல் கண்டாய், சிறுமையின் வார்த்தையை மாவலியிடச் சென்று கேள் என்று அம்புலியை மிரட்டுகின்றார். பிறகு செங்கீரை பருவம். குழந்தை 2 கைகளையும் முழங்கால்களையும் ஊன்றி தலையை நிமிர்த்தி ஆடுவது. திருக்கண்ணபுரத்து பெருமானை கண்ணனாய் பாவித்து என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை என்று பாடுகின்றார். பிறகு சப்பாணி பருவம். ஒரு கையோடு மற்றொரு கையை சேர்த்து கொட்டுவது. பொன்னரை நானோடு மாணிக்க கிங்கினி தன்னரையாட தனிச்சுட்டி தாழ்ந்தாட என்னரை மேல் இன்று இழிந்து உங்கள் ஆயர்தம் மன்னரை மேல் கொட்டாய் சப்பாணி என்று பாடுகின்றார். பிறகு தளர் நடை நடக்கும் பருவம். ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து என்று பாடுகிறார். இந்த பாசுரத்தை இப்பொழுதும் நம் அகங்களில் ஸ்ரீ ஜெயந்தியின் போது அரிசி மாவினால் திருபடியிடும்போது சொல்லிக்கொண்டு போடுவது என்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம். பிறகு அச்சோ பருவம். அச்சோ என்றால் கண்ணா ஓடிவா, வந்து என்னை அணைத்துக்கொள் என்று அர்த்தம். போரொக்க பண்ணி இப்பூமி பொறை தீர்ப்பான் தேரொக்க ஊர்ந்தாய் செழுந்தா விசையற்காய் என்று பாடுகிறார். ஆரத் தழுவா அச்சோ அச்சோ என்கின்றார். பிறகு புறம் புல்குதல். குழந்தை ஓடி வந்து தாயை பின்புறமாக கட்டிக்கொள்ளுதல். அத்தன் வந்து என்னை புறம்புல்குவான் ஆழியா என்னை புறம்புல்குவான் என்கின்றார். அப்பூச்சி காட்டுதல். கண்ணின் மேல் இமையை மடக்கி கொண்டு பிற குழந்தைகளை பயமுறுத்துவது. பதக முதலை வாய்ப்பட்டகளிரு கதறி கைகூப்பியன் கண்ணா கண்ணா என்ன உதவ புள்ளூர்ந்து அங்கு உறுதியர் தீர்த்த அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் என்கின்றார். கண்ணனை காதுகுத்த நீராட்ட பூச்சூட்ட என்று பலவாறும் அழைக்கின்றார். கண்ணன் தன் குலவழக்கப்படி மாடு மேய்க்க போக விரும்பி கோல் கொடு என்று கேட்டு அழ அவனது போக்கை மாற்றி அக்கா அக்காய் கோல் கொண்டு வா என்று சொல்லுதல்.
தன் மகன் கற்றினம் மேய்த்து வரக்கண்டு உகந்து யசோதை காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். ஞாலத்து புத்திரனை பெற்றான் அங்கேயுமே, நானே மற்ற யாரும் இல்லை என்று பெருமிதம் அடைகின்றாள். கண்ணன் குழல் ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்டுகில்லாவே. மருண்டு மான்கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர எழுது சித்திரங்கள் போல் நின்றனவே என்று கண்ணனின் குழல் ஓசை இனிமையை வர்ணிக்கின்றார். கம்சன் பூதனையை ஆய்ப்பாடிக்கு அனுப்பினானே, அங்கு என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். அழகான பெண் வடிவில் பூதனை கோகுலத்தில் நுழைந்தாள். அப்போதுதான் கண்ணனை தொட்டிலில் கிடத்திவிட்டு யசோதை தயிர்கடைய உள்ளே போனார். பூதனை கண்ணனை எடுத்து மடியில் வைத்து கொண்டு முலைப்பால் கொடுக்க, விஷம் தடவிய அந்த பாலுடன் அவள் உயிரையும் சேர்த்து உண்டான். அவளுக்கு மோட்சத்தையும் கொடுத்தான். குலசேகர ஆழ்வார் இதை கூறும்போது, தாய் முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர் நடையிட்டு சென்று பேய்முலை வாய் வைத்து நஞ்சை உண்டு பித்தன் என்றே பிறர் ஏச நின்றாய் என்கின்றார். யசோதை ஒரு நாள் ஒரு வண்டி சக்கரத்தின் அடியில் தொட்டிலில் கண்ணனை கிடத்திவிட்டு மாடு கன்றுகளை காணச் சென்றாள். அப்போது தற்செயலாக கண்ணன் தன் காலை தூக்கி சக்கரத்தை உதைக்க அது தூள் தூளாக உடைந்தது. அதில் இருந்த சகடாசுரன் பெரும் சப்தத்துடன் முடிந்திருந்தான். அவன் போன அடையாளங்கூட தெரியவில்லையாம். யசோதை தனது குழந்தையின் கால்களை தடவி பார்த்து கொண்டாள் என்று ஸ்ரீ யாதவாபியுதயத்தில் வேதாந்த தேசிகர் குறிப்பிடுகின்றார். ஆண்டாளும் பொன்றைச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்கின்றாள். குழந்தை கண்ணனை விஷமம் அதிகரிக்கவே யசோதை அவனை உரலில் கட்டுகிறாள். அந்த பரபிரமமும் தன் தாயாருக்கு கட்டுண்ண பண்ணி கொள்கிறது. மணிகிரீவ நளகூபன் என்ற இருவர் நாரதர் சாபத்தினால் மருத மரமாக இருந்தார்கள். உரலோடு தவழ்ந்து அந்த மருத மரத்திற்கு இடையில் செல்ல மரங்கள் முறிந்து தங்கள் சாபம் நீங்கி தங்களது கந்தர்வ லோகத்திற்கு சென்றார்கள். கபிதாசுரன் பத்சாசுரன் என்ற இரு அசுரர்கள் கன்று வடிவத்திலும் விளாமர உருவத்திலும் வந்தனர். விளங்கனியை இளங்கன்று கொண்டு எரிந்து இரு அசுரர்களையும் கண்ணன் முடித்தான். கன்று குணிலா எரிந்தாள் கழல் போற்றி என்று ஆண்டாள் குறிப்பிடுகின்றாள். தொடர்ந்து கண்ணனுக்கு ஆபத்து வருவது கண்டு ஆயர்கள் கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்திற்கு இடமாற்றம் செய்தனர். நெருஞ்சிமுழு காடாயிருந்த அந்த இடத்தை தன் திருவடியால் நடந்து இந்திரனின் தோட்டத்திற்கு மேலானதாக செய்துவிட்டான் கண்ணன். ஒரு சமயம் தன் தந்தை ஆயர்களோடு சேர்ந்து இந்திர பூசைக்கு ஏற்பாடு செய்ய கண்ணன் அதை தடுத்து, நமக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கும் இந்த கோவர்த்தன மலைக்கே நாம் பூசை செய்ய வேண்டும் என்றான். இந்திரன் மிக கோபம் கொண்டு 7 நாட்கள் கல் மழையாக பொழியச் செய்தான். ஆயர்களும் ஆநிரைகளும் நடுங்கி நிற்க கண்ணன் அந்த மலையை கவிழ்த்து குடைபோல் பிடித்து அவர்களை காத்தான். கோவிந்தன் என்ற பெயரும் கொண்டான். கொண்டு குடையாக எடுத்தாய் குணம் போற்றி என்று ஆண்டாள் பாடுகின்றாள். கம்சன் ஒருவர் பின் ஒருவராய் அசுரர்களை அனுப்ப வந்த ஒருவரும் திரும்பிச் செல்லவில்லை. ஒரு வழி பாதை ஆனது. வேறு வழியில்லாமல் கம்சன் அக்ரூரரை அனுப்பி கண்ணனையும் பலராமனையும் அழைத்து கொண்டு வரச் செய்தான். பிருந்தாவனத்தின் பெண்கள் அக்ரூரரை பார்த்து, இவருக்கு அக்ரூரர் என்ற பெயர் பொருத்தமில்லையே, குரூரமாக காரியங்களை செய்கின்றாரே என்றனர். தாங்கள் தயிர் கடையும் போது சிறிது வெண்ணெய்க்காக கண்ணன் நர்த்தனம் செய்வதும், வெண்ணெய் திருடி உண்டதும், குடமாடி கூத்தாடியதும், ராசக்கிரீடையில் பிரம்ம அனுபவத்தை தங்களுக்கு அருளிதியம் எண்ணி இனிமேல் கண்ணனை எப்போது காண்போமோ என்று வருந்தினர். மதுரா நகருக்கு வந்த கண்ணன் தனக்கு சந்தனம் கொடுத்த கூனிக்கு அழகான தோற்றத்தையும் கொடுத்து தன்னையும் கொடுத்தான். அவன் பக்த பராதீனன் அல்லவா?
அங்கு கம்சன் ஏற்பாடு செய்திருந்த மல்லரங்கத்தில் மல்லர்களோடு போரிட்டு அவர்களை கொன்று கம்சனின் தலைமுடியை பிடித்து இழுத்து அவனையும் கொன்றார்கள் கண்ணனும் பலராமனும். சிறையில் இருந்த கம்சனின் தந்தையான உக்கிரசேனனை விடுவித்து அவரையே மன்னன் ஆக்கினார்கள். சிறைச்சாலைக்கு சென்று தன் பெற்றோர்களை விடுவித்து தேவகியின் விருப்பப்படி தனது பால்ய லீலைகள் அனைத்தையும் செய்து காட்டுகின்றான் கண்ணன். சாந்திவினி முனிவரிடம் 64 கலைகளையும் 64 நாட்களில் கற்றுக்கொள்கின்றான். ருக்மணி சத்யபாமா என்ற அஷ்ட மகிழ்ச்சிகளுடனும் நரகாசுரன் அந்தப்புரத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட 1008 கன்னிகளையும் அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப மணந்து கொண்டான். துவாரகா நகரை நிர்மாணித்து துவாரகாதீசனாய் நல்லாட்சி செய்தான். ஸ்ரீ பராசரப்பட்டர் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாள் கண்ணனே என்பாராம். அவன் அருகில் வெண்ணெய் நாற்றம் வீசுகிறதே என்பாராம். திருப்பானாழ்வாரும் தனது அமலநாதி பிரான் பாசுரத்தின் இறுதியில் கொண்டல் வண்ணனே கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகள் மற்றொன்றினை காணாவே என்கின்றார். பாருங்கள், நாமும் நம் அகங்களில் இந்த ஸ்ரீ ஜெயந்திக்கு விதவிதமாக பட்சணங்கள் செய்து பல பழங்களை வைத்து கண்ணனுக்கு நன்கு அலங்காரம் செய்து கொண்டாடலாம். கவிதார்க்கி சிம்னாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. வாதித்விபசிரோபங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः சிரம் விஜயதாம் புவி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.